ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த பதிவை கேட்க வந்துவிட்ட என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் மேலே எனக்கு இருக்கிற அன்பு எல்லையில்லாததாக இருக்கும்போது உன் வாழ்க்கையிலும் அளவில்லாத மகிழ்ச்சியை பெற்றுதானே நீ வாழணும். நீயே என்னை மறந்தாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்லமே. இப்போதே உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்த பலனையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ முயற்சி செய்த எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும் என என் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளித்தர வந்துட்டேன். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியங்கள் எல்லாமே இனி மகிழ்ச்சியாக நடக்கப் போகுது. திரும்ப திரும்ப நானே உன்னை தேடி வர்றேனா உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னடா வாழ்க்கை, ஏன்தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ, இனி வாழ்க்கையே வேணான்னு எதிர்மறை எண்ணங்களோடு நீ யோசிக்காதே. உன்னுடைய இந்த வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இன்னும் நீ படிக்காத சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னால் நிறைய இருக்குது. இன்னும் அந்த பக்கத்தையெல்லாம் நீ பார்க்கல தானே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா அந்த மகிழ்ச்சியான சந்தோஷ தருணங்கள் நிறைந்த பக்கங்களை நீ பார்ப்ப. உன் வாழ்க்கையிலையும் அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ உன்னுடைய உள் மனசில் நம்பிக்கையோடு இரு. எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக என்னால் நடத்தி தர முடியும். இந்த வராகியம்மா உன் கண்களுக்கு எதிரே உனக்கு முன்பாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா நீ ஆசைப்படுறத மட்டும் அறியாமலா இருப்பேன். இதோ எந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா நீ மனசார மகிழ்ச்சி அடைவாய்னு தெரிஞ்சு அதை உடனே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த பதிவை உடனே கேட்க சொன்னேன். நீ என் ஆலயத்துக்கு வந்து என்ன கேட்டியோ அதை அப்படியே உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் அல்லாமல் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. என் பிள்ளையான நீ தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு கவலை, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னு கவலை. இனிமே கவலைப்பட ஒன்றுமே இருக்காது. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். கூடிய சீக்கிரம் உனக்கான குழந்தை வரத்தை நானே கொடுக்க போகிறேன். இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தா அது நடக்காமல் இருக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒவ்வொரு மனிதனின் கஷ்டகாலத்துக்கு பிறகு நல்ல காலமும் இன்பமான நல்ல செய்தியும் கண்டிப்பாக வரும். யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும், யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும், என்ன கேட்டாலும், உன் மனசை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலைப்படாத. நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். அது மட்டும் இல்லாமல் உன் காயத்துக்கு மருந்தாகவும் நான் இருப்பேன். நீ என்கிட்ட மனமுருகி கேட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் கவலைகளையெல்லாம் மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ கவலைப்படாதே என் செல்லமே. சில காலமாகவே நீ மனசில் நிறைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அது அனைத்தையும் கண்டிப்பாக மாற்றி தருவேன். உன் பிள்ளைய நினச்சி, உன் குடும்பத்தை நினச்சி நீ உன்னையே வருத்தி கொள்ள வேண்டாம். சில நபர்கள் செய்கிற சூழ்ச்சிகளால் தான் இப்போது உன் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் சரி செய்வேன். இந்த வராகி அம்மாவை மீறி யாராலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. நீ ஒன்றும் பயப்படாதே என் செல்லமே. நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. அது வரைக்கும் யார் சொல்வதையும் காதில் வாங்கிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் உனக்கு நல்லது சொல்லி உன்னை வாழ வைக்கிறவங்கள விட உனக்கு கெட்டது சொல்லி கெடுப்பவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. என்ன நம்புனினா நான் நிச்சயமாக உன்னை தூக்கி விடுவேன். உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும்? உன்னை மிக உயரத்துக்கு அழைச்சிட்டு போய் உச்சத்தில் உட்கார வச்சு உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக சரியாக
வெற்றிகரமாக நடத்த வந்திருக்கேன். புத்தம் புதிய ஒளியோட, புத்துணர்ச்சியோட, மன மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை நீ மனநிறைவாக வாழும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த சஞ்சலங்களும் சங்கடங்களும் இப்போது சக்தியாக மாறப்போகுது. உன் மனசில் இருந்த வேதனைகள் எல்லாம் மறைஞ்சு போய் புத்தம் புதிய நம்பிக்கைகள் பூக்க போகுது. என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். இன்னையிலிருந்து உன் பேரையும் பெருமையையும் இந்த உலகம் பெருமையாக பேசும்படி என் அருளை உனக்கு மலையாக பொங்கி வழிய செய்ய போகிறேன். நீ கண்ட கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நிறைவேறதுக்கான காலம் வந்துடுச்சு. நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும்படி செய்ய போகிறேன். நேற்று வரைக்கும் நீ பட்ட கஷ்டமும் நீ அடைந்த இழப்புகளும் இன்னையிலிருந்து உனக்கு வாய்ப்புகளாக மாறப்போகுது. உன் முகத்தில் ஒளியும், உன் வார்த்தைகளில் சக்தியும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும்படி இந்த வராகி அம்மா செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்து இதை கேட்க சொன்னேன். நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்பட வேணாம் என் செல்லமே. நான் இன்னும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போக தான் ஆசைப்படுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ எப்போதெல்லாம் மனசு உடைஞ்சு போய் தனிமையை உணர ஆரம்பிக்கிறையோ, எப்போதெல்லாம் உன் மனசு வலிக்குது, உனக்கு பாரமாக இருக்குதோ, அப்போதெல்லாம் நீ என்ன நினச்சினா நானே உனக்கு துணையாக வந்து ஆறுதல் சொல்லி உன் மன பாரத்தை போக்கி மன மகிழ்ச்சியையும் கொடுத்துடுவேன். இந்த வராகி அம்மாவை நீ ஒரே ஒரு நிமிஷம் உண்மையாக மனசார நினச்சினா உன் வாழ்க்கை முழுமையுமே நான் மாற்றி கொடுத்துருவேன். நீ என்னை நம்புனினா நான் உனக்கான நல்லதை செய்வேன் என் செல்லமே. நீ என்கிட்ட சில விஷயங்களை கேட்பதற்கு முன்பாகவே நான் உனக்காக பல விஷயங்களை ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ள வேணாம். எது சந்தோஷம், நீ சில விஷயங்களை தான் நினச்சிருக்க. நீ நினைக்காத பல விஷயங்களை, உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கு தயாராக தான் நான் இருக்கேன். என் பிள்ளையான நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டதை விட அதிகமாக அள்ளி கொடுப்பேன். உன்னை மிக்க மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல் மற்றவங்களுக்கும் நல்லதை செய்ய. நீ நல்லது செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு சிலர் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுருக்கலாம். நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் பல நேரங்களில் மற்றவங்க உனக்கு தீமையும் கெடுதலையுமே செய்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. நான் எப்போவுமே நல்லவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வேன். அப்படி நீ உண்மையான நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் என் அருளை தவறாமல் அள்ளி கொடுக்க உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போ எதை நினச்சாலும் அதை உடனே நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நான் உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ இத்தனை நாட்களாக வாழ்க்கையை கடந்து வர்றதுக்கு உனக்கு தைரியமாகவும் துணையாகவும் சக்தியாகவும் இருந்தவளே இந்த வராகியம்மா நான் தான் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கிறதால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சோதனைகளே வந்தாலும் அது மெல்ல மெல்ல உன்னை விட்டு விலகி போயிடுது. இனிமேலும் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் சோதனையும் உன்னை ஆட்கொள்ளாமல் நானே உனக்கு துணையாக, உனக்கு தீர்வாக உன் கூடவே இருக்க போகிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் கஷ்டகாலம் எல்லாமே தீரப்போகுது. நீ நினச்சதையெல்லாம் நடத்தி தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம்னு எத்தனையோ எல்லா மனிதர்களுக்கு இருந்தாலும் எந்த மனிதன் அடுத்தவங்களை மனிதனாக நினச்சி மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் காட்டுறானோ அவன் மட்டும்தான் மனிதன். மற்றபடி என் காசு, பணம், பதவி தான் பெருசுன்னு மற்றவனை மதிக்காமல் அலட்சியமாக இலக்காரமாக நினைப்பவர்களை நான் மிருகத்துக்கும் கீழானவர்களாகத்தான் நினைக்கிறேன். நீ எப்போதும் எல்லாரையும் மதித்து வாழ பழகுனினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். என்னை மனசில் வச்சு வணங்கக்கூடிய உன்னை கோபுரத்தின் உச்சியிலேயே தூக்கி உட்கார வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிற முடிச்சுகள் எல்லாம் இப்போது அவிழ போகுது. எல்லா கஷ்டங்களையும் தேய்ந்து தீர்த்து காணாமல் போகும்படி இந்த வராகியம்மா அருள் செய்ய போகிறேன்.
உன் வாழ்க்கையை புனிதமாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ இழந்ததை பற்றி வேதனைப்படுகிறாயே தவிர அதை மறுபடியும் எப்படி பெறுவதுன்னு யோசிக்க மாட்டேங்கிற. உன் திட்டத்தை நானே உனக்கு உன் மனசுக்குள்ள சிந்தனையாக கொடுக்குறேன். நீ நினச்சது நடப்பதற்கு நீ என்னென்ன செய்யணுங்கிற அந்த திட்டத்தை உனக்கு காட்டுகிறேன் என் செல்லமே. நீ விரும்பக்கூடிய நல்லதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் நேரம் பார்த்து வச்சிருக்கேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் வாரி வாரி வழங்க போகிறேன். நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். துக்கத்தை தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக காத்திருந்தீனா, பொறுமையாக நம்பிக்கையாக காத்திருந்தீனா நல்லதே உனக்கு நடக்கும். என்ன வந்தாலும் என்ன போனாலும் எது நடந்தாலும் கலங்காதே. நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நானே முன்னின்று உன்னை காப்பாற்றுவேன். உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன் என் செல்லமே. இருளாக இருக்கே, வாழ்க்கை இப்படி இருக்கே நினச்சி கவலைப்படாம, இருளில்தான் விளக்கு நல்லா பிரகாசமாக தெரியும் மனசில் தைரியமாயிரு. இருட்டான உன் வாழ்க்கையில வெளிச்சமாக பிரகாசிக்கக்கூடிய விளக்காக நான் வந்து சேர்ந்துட்டேன். இனிமே உன் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்பட வேணாம். ஐயோ, என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கே, எனக்கு மட்டும் ஏன்தான் இவ்வளவு கஷ்டம் வருதோன்னு தானே நீ புலம்பிக்கிட்டே இருக்க. பிரச்சனைகள் தான் மனிதர்களின் மனசை பக்குவப்படுத்தும் தைரியத்தை கொடுக்கும். அப்படிதான் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து உன் மனசுக்கு பக்குவத்தை கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ சந்தித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவாக இப்பொழுது தைரியமும் துணிவும் பக்குவமும் உனக்குள்ள வரப்போகுது. வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம், அனுபவங்களையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னதான் தேய தேய செருப்பு உழைச்சாலும் அதை வாசம் வரைக்கும் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதே போல் நீ என்னதான் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களுக்காக, உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் வேலை செஞ்சாலும், அவங்களுக்கானதை பார்த்து பார்த்து செஞ்சாலும், அவங்க தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திக்கிட்டு வாசலில் போடுற காலனியைப் போல உன்னை ஏதாவது ஒரு இடத்துல என்னைக்காவது பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வராகியம்மா கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். உன்னை பாதியில் விட்டுட்டு போகிற மனிதர்களையும் உறவுகளையும் நினச்சி நீ வருத்தப்படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோட தைரியமாக இரு. இப்போது நீ அனுபவிக்கிற எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. எல்லாத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போக செய்து உன் வாழ்க்கை நிலைமையை மாற்றி நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும், நீ என்னை வணங்கியதற்கு பயனும் பலனும் உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சிட்டேன். ஒரே ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உன் பிரச்சனை பெருசாக ஆகிக்கிட்டே இருக்குன்னா அது முடிவுக்கு வரப்போகுதுன்ற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா பிரச்சனைகள் முற்றினாலும் சரி அல்லது கவலைகள் அதிகமானாலும் சரி, அது கடைசி கட்டத்துக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். நீ என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராக தைரியமாக இருந்தினா உனக்கு எது நல்லதோ அதை இந்த வராகியம்மா நான் நடத்துவேன். உன்னை படைக்கும் போதே உனக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும், என்ன செய்வ, எதை விருப்ப, எது உனக்கு பிடிக்காதுன்னு எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். அதே போல் உன்னை எந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்கிறதையும் நான் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டேன். நீ எப்போதும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா நான் நினச்சபடி உன்னை உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்து உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். என்னை நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ என்னுடைய இந்த பதிவையும் முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்டுட்டினா உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மையே கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன்.